அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது. முக்கியமா நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரியான மாற்றத்தில் நீங்க பெற போறீங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம 3 முறை பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் வைத்திருக்கீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கண்டிப்பா நடத்தி வைப்பாரு. ஸோ நம்பிக்கையோட அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை முதன் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே அவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 12 ராசிகளாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட மகர ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது, மேலும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க அப்படின்ற முழு தகவலையும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. மேலும் இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஜோதிடரும் கூட. ஸோ மறக்காம இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு, 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும், கன்னியில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோங்க. வியூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் மகர ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த 7 நாட்களில் 7ஆம் இடத்தில் அமர்வதால் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரர் மற்றும் சகோதரிகளால் பண வரவு ஏற்படும். உங்கள் வார்த்தையை குடும்பத்தில் இருப்பவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. வீண் வம்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் இடத்தில் அமர்வதால் வேலை செய்யும் இடத்துல அவ்வளவு உற்சாகம் இருக்காது. மேலும் உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக இயங்குவாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆவது இடத்துல அமர்வதால் யாருக்குமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடவே போடாதீங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பிரச்சனைகளாக மாறிவிடும். அதனால் பார்த்து கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதே போல் ஃபைனான்ஸ் தொழிலில் பார்ட்னரிடம் எச்சரிக்கையாக இருங்க. முக்கியமாக பண விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரம் விறுவிறுப்பாக நடக்கும். பண தட்டுப்பாடு நீங்கி மகிழ்ச்சி அடைவீர்கள். சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 8ஆவது இடத்தில் அமர்வதால் எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படும் நிலை உருவாகக்கூடும். மனக்கவலை அதிகரிக்க உடல் சோர்வு அடைவீர்கள். மேலும் அவசரப்பட்டு எந்த காரியத்திலுமே இறங்காதீங்க. அதே போல் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 2ஆம் வீட்டில் அமர்வதால் பண செலவும் பொருள் இழப்பும் அதிக அளவில் இழப்பு நேரிட உண்டாகும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதே போல் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 3ஆம் இடத்துல அமர்வதால் பண வகையில் பணம் உங்கள் கையில் தங்காது. மேலும் புது மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். அதே போல் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 9ஆம் இடத்தில் அமர்வதால் குடும்பத்தோடு ஆலய தரிசனம் செய்வீங்க. மேலும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் பிள்ளைகளுடைய உதவி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தாராளமாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் முழு கவனத்தோடு இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
அதே போல மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் தனவாக்க குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு மற்றும் செவ்வாய், களத்திரஸ்தானத்தில் சூரியன், புதன், அஸ்தம ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். இதனால் உங்களுக்கு பண தேவை உண்டாகும், இடமாற்றம் ஏற்படும், ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலமாக செலவுகள் அதிக அளவில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும், வாகன யோகமும் கிடைக்கும். கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்க பார்ட்னரோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம், அதனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பணியாற்ற பயணங்கள் உண்டாகும். மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசி நீங்கள் இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் அந்த விஷயங்கள் அனைத்துமே சரியாகும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தோழர்களோடு சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. இல்லை அப்படின்னா பல பிரச்சனைகள் வந்து சேருங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த 7 நாட்களானது புதிய முயற்சிகளில் தடைகள் வரக்கூடும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சுமூகமாக அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாளானது எப்படிப்பட்ட மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் தீருங்க. தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுபறியாக இருக்கக்கூடும். அந்த அளவுக்கு தான் இந்த 7 நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருப்பவங்க நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையுமே செய்வாங்க. மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிக அளவில் செலவு செய்ய வேண்டிய நிலைகள் ஏற்படும். இது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடும். மேலும் அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பண விவகாரங்களில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. மேலும் அவிட்டம் 1, 2 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பான நாட்களாக அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையும் நன்கு யோசித்த பின்னர் செய்வது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருப்பவருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நன்கு யோசிங்க. யோசித்து அது கரெக்டாக வருமா, இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ அவங்கக்கிட்டையும் மறக்காமல் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்களோ அந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட கருத்தும் நீங்கள் யோசிக்கிற விஷயம் கருத்துமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக ஆழ்ந்து கவனத்தோடு பாடங்களை படிப்பது ரொம்ப நல்லதுங்க. இப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாடத்தில் நிறைய மதிப்பெண் எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகத்திற்கு தீபம் ஏற்றி வணங்கி வர, சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அந்த முடிவு கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கக்கூடும். மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிழமைகள் வெள்ளி, சனி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்த வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.